மதிப்புக்குரிய பாடசாலையில் புதிதாக கடமையேற்றுகின்ற அதிபர் அவர்களே, இன்று விசேட விருந்தினராக இங்கு கலந்து கொள்கின்ற முன்னாள் அதிபர் அவர்களே மற்றும் இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற பிரமுகர்களே, பாடசாலையின் அபிவிருத்தி சபையின் செயலாளர் உட்பட உறுப்பினர்களே, பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களே, பழைய மாணவியர் சங்க உறுப்பினர்களே மற்றும் எமது ஆசிரியர்களாக சேர்ந்த பிரதி அதிபர்களே, உதவி அதிபர்களே, பகுதி தலைவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ மணிகள் உட்பட அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் கூடியிருக்கின்ற நோக்கம் சகலரும் அறிந்தது. இந்த விடயங்கள் விரிவாக தற்பொழுது பேசப்படும். அதற்கு முன்பதாக சம்பிரதாயபூர்வமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் குர்ஆன் பாராயணத்துடன் ஆரம்பிக்கின்றோம். குர்ஆன் பாராயணம் செய்வதற்காக மாணவன் ஏ சுலைமானை விடமளிக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نون والقلم وما يسطرون. ما أنت بنعمة ربك بمجنون. وإن لك لأجرا غير ممنون. وإنك لعلى خلق عظيم. فستبصر ويبصرون بأيكم المفتون. إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. السلام عليكم ورحمة الله وبركاته. பாடசாலையின் இந்த நிகழ்வினை முதலில் வரவேற்புரை எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் கருப்பொருள் கதாநாயகனாக இங்கே வீற்றிருக்கும் எமது பாடசாலையின் முன்னாள் அதிபர் அவர்களை இந்த இடத்தில் பாடசாலை சமூகம் சார்பாக மிக அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தோடு மஸ்ஜிதுல் ஹுதா ஜுமா பள்ளிவாசலின் கௌரவ தலைவர் டாக்டர் ஹமீது அசீஸ் அவர்களை நாம் இங்கு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தோடு பாடசாலையின் கௌரவ அதிபர் ஜிப்ரி ஆசிரியர் அவர்களை இந்த இடத்தில் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தோடு பாடசாலையின் உப பிரதி அதிபர்கள், பகுதி தலைவர்கள், பாடசாலையின் முகாமைத்துவ குழு உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த இடத்தில் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தோடு இந்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்க பிரதிநிதிகள், பழைய மாணவியர் சங்க பிரதிநிதிகள், எக்ஸாரியன்ஸ் அமைப்பின் பிரதிநிதிகள், பாடசாலையின் உபகுழுக்களான சிஎம்டி, ஓஎம்டி, பிடிசி இன் பிரதிநிதிகள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதோடு இந்த பாடசாலையின் எமக்கு உறுதுணையாக நிற்கும் டாக்டர்ஸ் ஃபோரம் அமைப்பிலிருந்து இங்கே பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கும் வைத்தியர்களையும் நாங்கள் இவ்விடத்தில் வரவேற்றுக் கொள்வதோடு கடந்த எமது பாடசாலை, அதாவது கடந்த கால பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் கௌரவ செயலாளர் மற்றும் உறுப்பினர்களையும் இந்த இடத்தில் நாங்கள் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தோடு அளவு கடந்து இந்த ஜாஹிரா தாயின் மீது அன்பு வைத்து என்றும் இந்த பாடசாலையோடு அதன் வளர்ச்சியில் உறுதுணையாக நிற்கும் எமது பாடசாலையின் போஷகர்கள், நலம் விரும்பிகள் அனைவரையும் நாங்கள் இந்த இடத்தில் பாடசாலை சமூகம் சார்பாக வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையில் ஜம்னி ஆசிரியர் அவர்கள் தெரிவித்தது போன்று நாட்டின் அந்த சுகாதார விதிமுறைகளை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதால் இந்த நிகழ்ச்சியை குறுகிய ஒரு 50க்கும் குறைவான பிரதிநிதிகளோடு தான்
இதை நாங்கள் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். உண்மையில் அந்த வகையில் ரம்னி ஆசிரியர் கூறியது போன்று நாங்கள் கவலை அடைகிறோம். வெளியிலுள்ள சமூகம் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கும் இவ்வாறானதொரு வாய்ப்பு, இவ்வாறானதொரு நிகழ்வில், சிறப்பான நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாமல் போனதை இட்டு அவர்கள் கவலை அடைகிறார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய துஆ உங்கள் மீது நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு தெரியும், கௌரவ அதிபர் அவர்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த பாடசாலையின் அதிபராக கடமையேற்றார். அன்று பாடசாலையின் நிலைமைகளை பற்றி நாங்கள் அறிந்திருந்தோம். இந்த காலத்திற்கு ஏற்ற, அதாவது இந்த நூற்றாண்டிற்கேற்ப, தொழில்நுட்ப யுகத்திற்கு ஏற்ற ஒரு அதிபரை, மாணவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு தலைவரை நாங்கள் பெற்றோம். ஜஹிரா தாய் பெற்றது, அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடைவுகளை, அதன் பிரதிபலன்களை கண்கூடாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்திலும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் காணப்போகிறோம். ஒரு புதிய கல்லூரி கலாச்சாரத்தை நோக்கி எமது பாடசாலை வீறு நடை போட்டது என்றால் அது மிகையாகாது. அத்தோடு மதிப்புக்குரிய முன்னாள் அதிபர் அவர்கள் மிகச் சிறந்த ஒரு வளவாளர் என்ற வகையில் இந்த பாடசாலையின் ஆசிரியர் வலுவூட்டல், முகாமைத்துவ ஆளுமை, அடுத்ததாக மாணவர் வலுவூட்டல், மாணவர்களுக்கான அந்த உற்சாகத்தை அவர்களுக்கு வழங்கி கல்வியில் ஆர்வத்தை ஒரு சிறந்த ஒரு நல் பிரஜையாக அவர்களை உருவாக்குவதற்கான அந்த முயற்சியை அவர்கள் மிக திறம்பட நடத்தினார்கள் என்பதை இந்த பாடசாலை சமூகமும் நாங்களும் சான்று பகிர்கிறோம். அத்தோடு அவரது அந்த பொற்காலத்தில் சுமார் 4 வருடமும் 8 மாதங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த காலத்தில் இந்த பாடசாலை மிக சிறப்பான அடைவுகளை அடைந்தது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த 3 மாடி கட்டிடம், அத்தோடு நிறைவு செய்யப்பட்டிருக்கும் அந்த எமது மாணவர் விடுதி, அதிபர் விடுதி, புதிய காணிக்கான அந்த பாலம், இன்னும் பல நிகழ்வுகள், அத்தோடு எதிர்காலத்தில் மிக குறுகிய எதிர்காலத்தில் உருவாக இருக்கும் எமது இந்த பழைய மாணவர் அந்த கட்டடம் எமது ஊர் பிரமுகர்களை கொண்டு அவர்களது அந்த முயற்சியினால், அதிபரின் தூண்டுதலினால் இந்த கட்டடம் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய குறுகிய காலத்துக்குள் இங்கே கம்பீரமாக காட்சியளிக்கும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அத்தோடு பாடசாலையை திறம்பட முன்னெடுத்துச் செல்ல தேவையான எல்லா விதமான வளங்களையும் அவர்கள் சென்று தேடி பகுத்து ஆராய்ந்து அவற்றை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாடசாலைக்குள்ளே நாங்கள் பலவிதமான, அதாவது உங்களுக்கு தெரியும், ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை எடுத்துக்கொண்டால் ஒரு பழைய மாணவர் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினால் அதிபர் அவர்களின் முயற்சியினால் பெற்றுக் கொள்ளப்பட்டது. அதே போல் கவுன்சிலிங் யூனிட், அதாவது மேம்படுத்தப்பட்ட, அதாவது ஆசிரியர், அதாவது ஸ்டாஃப் ரூம், இவ்வாறு பலவற்றை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதற்கு இந்த இடத்தில் அதாவது நேரம் இடம் கொடுக்காது என்பதனால் உண்மையிலேயே இவர்களது இந்த பிரிவானது இந்த பாடசாலைக்கும் இந்த பாடசாலை சமூகத்திற்கும் மிக பாரிய ஒரு இழப்பாக இருக்கிறது. என்றாலும் அவரது வளர்ச்சி பாதையில் முன்னே சென்று தற்போது பணிப்பாளராக அவர்கள் கடமையேற்றிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் இலங்கையின் மிகச் சிறந்த கல்வி, அதாவது கல்வித்துறையில் மிகச் சிறந்த இடத்திற்கு அவர்கள் செல்வார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. வளரும் பயிரினை முளையிலேயே தெரியும் என்பார்கள். எனவே ஜவாத் ஆசிரியர் அவர்களை நாங்கள் அவ்வாறு காண்கிறோம். எனவே உங்கள் பயணம் இங்கல்ல, மிக நீண்ட தூரம் மிகச் சிறப்பாக நீங்கள் செல்ல வேண்டியிருக்கிறீர்கள். அத்தோடு அதிபர் அவர்களுக்கு இவ்வாறான மிகச் சிறப்பான சேவையை செய்வதற்காக பாடசாலையில் இருந்த முன்னாள், அதாவது பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம்,
பழைய மாணவியர் சங்கம், எக்ஸைரியன்ஸ் அமைப்பு, அத்தோடு இந்த பள்ளிவாசல் நிர்வாகம், இந்த ஊர் பிரமுகர்கள், வளவாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களோடு செயற்பட்டது போன்று அதே நேரத்தில் மிக முக்கியமாக இந்த பாடசாலையின் ஆசிரியர்கள், அதிபர்கள், உப அதிபர்கள், பிரதி தலைவர்கள், பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள் எல்லோரும் இணைந்து அதிபர் அவர்களோடு அவர்களுக்கு ஒன்றிணைந்து அவர்களுக்கு செயற்பட்டதால் தான் இவ்வாறான மிகச் சிறப்பான ஒரு அடைவினை அடைந்திருக்கிறது என்றால் அதை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே அதிபர் அவர்களே, நீங்கள் உங்கள் பாதையில் மிகச் சிறப்பாக உங்களது வெற்றி பாதையில் நீங்கள் பயணமளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் ஜாகிரா தாய் உங்களின் சேவையை சுமார் குறிப்பிட்ட காலத்திற்குத்தான் பெற்றுக்கொள்ள முடிந்தது என்றாலும் உங்கள் வளர்ச்சி பாதையில் இன்ஷா அல்லாஹ் உங்கள் துஆ இந்த பாடசாலையின் அதாவது சிறப்பான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான அந்த அதாவது அல்லாஹ்வின் உதவிகளை எமக்கு பெற்றுத்தரும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் உங்களுக்காகவும் மிகச் சிறப்பாக உங்கள் பயணத்தில் நீங்கள் வெற்றி பெற்று மிக நல்ல சேவையை வழங்க எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு அந்த அதாவது ஆரோக்கியத்தையும் அந்த சக்தியையும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து எனது இந்த வரவேற்பு உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய இங்கே இருந்து விடைபெற்று செல்கின்ற அதிபர் அவர்களே, இங்கே இருக்கும் புதிதாக கடமையாற்றும் அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே மற்றும் ஒவ்வொரு சங்கங்களின் உறுப்பினர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பிரமுகர்களே, உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளிவாயல் உட்பட நிர்வாகிகள் உட்பட மற்றும் ஊர் மக்கள், நான் நினைக்கின்றேன் எல்லாருமே ஒரு நல்லதொரு நல்ல ஒரு கருத்தில் தான் இருந்தார்கள், நல்லதொரு வரவேற்புடன் தான் இருந்தார்கள். இந்த பாடசாலை இன்னும் இன்னும் மிக மிக வேகமாக முன்னேறும் என்று சொல்லி, அதே போன்று எங்களுடைய அதிபர் அவர்கள் இங்கு வந்து கூடிய காலத்தில் வந்த நாள் முதலாவது நாளும் அவருடன் நான் கலந்துரையாடினேன். அவருடைய உண்மையிலேயே திறமையும் இந்த கல்விக்கு உள்ள ஆர்வமும் நான் அவரிடத்தில் கண்டேன். அந்த வகையில் அவர்கள் இயன்றவாறு முயற்சி செய்து இந்த பாடசாலையை முன்னேறியிருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய மஸ்ஜிதுல்லா பள்ளிவாசலும் இந்த பாடசாலை இப்போ 100 வருடத்துக்கு முன்பு ஆரம்பித்ததில் இருந்து இன்று வரைக்கும் அதனுடைய முன்னேற்றத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றது, உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்த நிர்வாகிகளும் தான் பாடசாலையும் மஸ்ஜிதுல்லா பள்ளிவாயிலும் வேறாக கணக்கெடுக்கவில்லை, ஒன்றாக இருந்து எல்லாரும் உதவி செய்தார்கள். அதே போன்று ஒரு அதிபர் இங்கே வந்தால் ஊர் மக்கள் நல்ல மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷப்படுவார்கள். அதே போன்று இங்கே சேவை செய்துவிட்டு அவர்கள் எங்களை விட்டு பிரியும் பொழுது அதுவும் அவர்களுக்கு மிக மிக கவலையாகத்தான் இருக்கின்றது. நான் பல பேருடன் கதைத்து எனக்கு தெரியாது, அவர் போகிறதா கேள்விப்பட்டு நான் எப்போ போனேன்னு தெரியாது. அவர் எனக்கு போகும்பொழுது ஒரு டெலிஃபோன் கால் எடுத்திருக்கு, ஆனால் நான் அதை கொஞ்சம் பிஸியாக எடுத்து நான் பிறகு பேசுகிறேன்னு சொன்னதே நான் அவருடைய வேறு நம்பர் ஒன்றை எடுத்து நான் பேச கிடைக்கல போல. வீட்டை போனதுக்கு பிறகும் நான் அவனுக்கு கால் எடுத்தேன், எனக்கு கண்டாக்ட் பண்ணி கூட கிடைக்கல. ஆனால் என்றாலும் அவர்களுடைய இந்த குறுகிய காலத்தில் 4 வருஷம் 5 வருஷம் நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலை அடையாத ஒரு வெற்றியை முன்னேற்ற பாதை அடைந்திருக்கும் என்று தான் நான் கருதுகின்றேன்.
ஏனென்றால் நான் மிக தொடர்போ இருக்கவில்லை. ஆனாலும் வெளியிலிருந்து நான் கேள்விப்படும் பொழுது இந்த பாடசாலை நல்லதொரு அது சமணி ஆசிரியர் கூறிய போல மாணவர்களும் ஒரு டிசிப்ளினில் எல்லாரும் இருந்ததாக எனக்கு விளையாடப்படுகிறது. ஆகையினால் உண்மையிலேயே அவர் வந்த அந்த காலம் அவர்களை மிச்ச கஷ்டப்பட்டு எங்களுடைய பரநாஜர் போன்ற இவர்கள் எல்லாரும் போய் அவர் வீட்டுக்கு போய் அவர் தேடி இங்கே கொண்டு வந்த அடுத்த நாளே நாங்கள் அவர்களுடன் கதைத்து மிக அவருடைய கதைத்திருக்கின்றோம். அதே போன்று அவர்களுடைய அந்த சேவை எங்களுக்கு நான் நினைத்திருந்தேன் அவர் இங்கே ரிட்டையர் ஆகும் வரைக்கும் இருப்பார்னு தான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் திடீரென்று அவருக்கு ஏதோ பெரியதொரு பதவியோடு கிடைத்து அவர்கள் போகிறார்கள். ஆனால் இது இந்த குறுகிய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அவர்கள் இருந்ததை விட பெரிய ஒரு மாகாணத்துக்கே பெரிய ஒரு லீட் பண்ணக்கூடிய ஒரு பதவியில் அவர் போகிறார்கள். நான் நினைக்கின்றேன் அவர்களுடைய சேவை அங்கு நான் இதை விட மிக கவனமாகவும் மிக முக்கியமாகவும் நல்லா செய்வார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு அதிபர்கள் எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அதிபர்கள் இங்கே தேடி இருக்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். நான் ஒரு 84ஆம் ஆண்டிலையும் கூட நாங்கள் அதிபர்கள் தேடி மிக நான் மிஸ்டர் சைஃபுடீன் அது போன்ற ஆசிரியர்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து மிக தூரத்திலேயும் கூட போய் அதிபர்கள் தேடி இருக்கிறோம். எங்களுக்கு தேடிக்கூட கிடைக்கவில்லை. ஆகையினால நானும் எங்களோட அதிபர்களை பதவி உயர்த்துமாறு நான் அன்று கேகால் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் தலைவராக இருந்து கொண்டு பல தடவை ரணில் விக்ரமசிங்க எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார்கள் அவர்களிடம் போயிருக்கிறேன். ஒரு நாள் கூட எங்களுடைய கவலையுடன் நான் தெரிவிக்கிறேன் எங்களுக்கு அவர் இடம் தரவே இல்லை, பேச டைம் கிடைக்கவும் தரவும் இல்லை. 17 தான் நான் அவரோட செச்சிரிப்பாய அந்த இஸ்ரூபாய ஆஃபீஸுக்கு நான் போயிருக்கின்றேன். ஆனால் அது எங்களுக்கு அதை சந்தர்ப்பத்தை தர இல்லை. எங்கள் ஆசிரியர்கள் மிக பதவி உயர்வு கிடைக்கவே இல்லை எங்கள் ஆசிரியர்களுக்கு அந்த காலத்தில் இருந்து. ஆகையினால் நான் மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆசிரியர் அந்த பாடசாலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய இந்த முன்னேற்றத்துக்கு செய்யக்கூடிய உதவிதான் உதவி. ஏனென்றால் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் வெல்விஷர்ஸ் இவங்களோட உதவி இன்றி அவர்கள் தனியாக ஒரு பாடசாலை செய்து கொள்ள முடியாது. எல்லாரோட உதவியும் அந்த அதிபருக்கு தேவை. இந்த அதிபர் அதை பெற்றிருக்கின்றார். அதே போன்று வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஜிஃப்ரி சார் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து இதை முன்னேற்ற நாங்கள் முன்வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே போன்று உண்மையிலே ஒரு மனிதன் நான் நேற்று இது கூறினேன். ஒரு மனிதன் அவருடைய ஒரு சேவையோ இது ஒரு பூ கொண்டு காற்று அடிக்கிற பக்கத்துக்கு தான் அது ஒரு வாசம் பேச்சு கொண்டிருக்கும். ஆனால் ஒரு மனிதனுடைய சேவை அவருடைய நலன்கள் பல பகுதிக்கு போய்கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் எல்லா திசையிலையும் போய் அவர்களுடைய அந்த பொறுமதியை மக்களுக்கு கூறுவார் நான் நினைக்கின்றேன். ஆகையினால எங்களை விட்டு போற எங்களுடைய அதிபர் அவர்கள் ஏதாவது எங்களுடைய ஊர் மக்கள்கள் பெற்றோர்கள் ஏதாவது குறைகளாக நடந்திருந்தால் அதுக்கு அல்லாஹ்வுக்காக மன்னித்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பார்கள். நாங்கள் பிறக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வாரதில்லை, எனிமீஸ் எடுத்துக்கொண்டு வாரதில்லை. ஆனால் நாங்களோட நாளடைவில் எங்களோட கொஞ்சம் எனிமீஸும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொண்டு போய் கொண்டு இருப்பாங்க. ஆகையினால் நாங்கள் இதை பொருட்படுத்தாமல் எல்லாருக்கும் நீங்கள் இந்த பாடசாலை இன்னும் முன்னேற வேணும் என்றும் மக்களுக்கு இன்னும் எங்களோட கூட இருக்கக்கூடிய மாணவிகள் இன்னும் மேன்ற இடத்துக்கு வர வேண்டும் நீங்கள் துவா கேட்க வேண்டும் என்று அவங்களிடத்தில் பணிவாக கேட்டுக்கொள்வதோடு ஏதாவது பேச்சில் இல்லாட்டி மன்னித்து விட்டு நீங்கள் மேலும் மேலும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த பதவிகளை தர வேண்டும் நான் கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய முன்னாள் அதிபர் ஜவாஹர் அவர்களே, எனது பாடசாலையின் பிரதி அதிபர்களே, உதவி அதிபர்களே, பகுதி தலைவர்களே, பாடசாலை முகாமிட்ட குழு உறுப்பினர்களே, சகோதர ஆசிரியர்களே, அதே போல இங்கே வருகை தந்திருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹுதா யுவமணி தலைவர் அவர்களே, பாடசாலையின் அபிவிருத்தி சங்க நிறைவேற்று குழு உறுப்பினர்களே, பழைய மாணவர் சங்க
உறுப்பினர்களே, பழைய மாணவிகள் சங்க உறுப்பினர்களே, அதே போல எக்ஸையர்ஸ் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற உறுப்பினர்களே, பாவநல்லை டாக்டர்ஸ் ஃபோரம் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அந்த உறுப்பினர்களே, அதே போல ஓஎன்டி, சிஎன்டி, பிடிசி உறுப்பினர்களே, இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர் மஹால் ஃபாரிஸ் ஹாஜி அவர்களே, அதே போல இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவிகளே, இந்த பாடசாலையிலே கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கடமையாற்றிவிட்டு செல்கின்ற அதிபரை கௌரவிக்க வேண்டும் என்ற வகையிலே மாவனல்லை கல்வி சமூகம் சார்பாக இந்த நான் முன்னால் சொன்ன அனைத்து தரப்பினரும் சேர்ந்து எடுத்த ஒரு முயற்சியின் விளைவுதான் இன்றைய இந்த எளிமையான விழா. சொன்னது போல பெருவிழாவாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்வை சிறிய அளவில் இன்றைய காலகட்டத்தின் தேவையை கொண்டு செய்ய முடிந்திருந்தும் எல்லாம் நல்ல இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். விட்டு போன ஒரு மரபை தொட்டு தொடர வேண்டும் என்ற அந்த அவாவிலே எமது மாவனல்லை கல்வி சமூகம் மேற்கொண்ட இந்த முயற்சியை மனதார பாராட்டுவதோடு இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த நிகழ்வுகள் தொடர்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள்புரியவர்கள் தான் நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, முன்னர் சொன்னது போல பாடசாலையில் அதிபராக கடமையாற்றுவது என்பது வெளியிலிருந்து பார்க்கின்ற போது இலகுவாக தோன்றினாலும் அந்த கதிரையிலே அமர்ந்து அதற்குரிய பணிகளை மேற்கொள்கின்ற போது வருகின்ற சவால்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இவற்றை தீர்த்து கொண்டு இந்த நிறுவனத்தை ஓட்டிச் செல்வது என்பது மிக பெரும் சவால். அதனை நான் இதற்கு முன்னர் ஏறத்தாழ 20 வருடங்கள் அனுபவித்திருக்கின்றேன். 20-22 வருடங்கள். அந்த வகையில் இந்த பாடசாலை நான் இதற்கு முன்னர் காரியம் மாற்றிய பாடசாலைக்கு நேர்மாற்றமான ஒரு பாடசாலை. இங்கு பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், இதுவரை நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அதைவிட. அந்த வகையிலே இந்த பாடசாலைக்கு வர கிடைத்தமையை ஒரு பாக்கியமாக நான் கருதுகின்றேன். காரணம், நான் அறியாத, புரியாத, தெரியாத பல விடயங்களை அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டேன். அது எனது எதிர்கால வாழ்வுக்கு, பாடசாலை வாழ்க்கை மாத்திரமல்ல, எனக்கு தனிப்பட்ட எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு மிக உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த பாடசாலைக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் முன்னமே நான் 2014ஆம் வருடத்திலே மாவனல்லை பிரதேசத்துக்கு வருவதற்கு ஆயத்தத்தோடு இருந்தேன். அப்ளிகேஷனும் போட்டு எனக்கு அப்ரூவலும் வந்துச்சு. நாங்கள் குடும்பத்தோட வந்திருந்தால் விசிஸ்ட டிரான்ஸ்ஃபர் சரி வருவதற்காக நான் நின்றேன். அது இங்கே அல்ல, ஜைராவுக்கு அல்ல, எங்காவது பாடசாலைக்கு வருவோம் என்ற நோக்கம், பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு படிப்பிக்க வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. இருந்தாலும் அது கைகூடவில்லை. இருந்தே நான் விட்டு பேசாமல் இருந்து விட்டேன். அதற்கு பிறகு ஒரு நாள் எனது தற்போதைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் ரிஸ்மி சகோதரர் அவர்கள் தொலைபேசியை கதைத்து இப்படி சார் இப்படி வரையணுமோ அப்படின்னு கேட்டாரு. பிறகு ஆலோசனைகள் பல நடந்து பல பேர் வந்து சந்திச்சு பேசி கடைசியாக ஃபர்ஹான் ராஜி அவர்கள் செயலாளராக இருக்கின்ற காலத்திலே அவரோட நிறைய பேசியிருக்கின்றேன். நான் தொலைபேசியிலே அந்த காலத்தில் பேசித்தான் இந்த பாடசாலைக்கு வந்தேன். உண்மையில் நான் வருகை தந்தது இந்த பாடசாலையில் அதிபராக இருக்கின்ற ஜவாத் சார் அவர்களுக்கு உதவியாக அடுத்த படியிலே நின்று கர்ம மாற்றுவதற்காகத்தான் என்னை அழைத்தார்கள். நானும் அதனை விரும்பி மனம் ஒன்று ஏற்றுக்கொண்டு வந்தேன். நான் வருகின்ற போது கூட இந்த பாடசாலையிலே ஒரு நாள் சேர சந்திக்கிறதுக்கு வந்தேன். அப்ப கூடி கொண்டு வந்தார்கள். போய் நின்று பேசினோம் சேரோட. எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கீழே வந்து பேசி கொண்டிருந்தோம். கொஞ்ச நேரத்தில் தான் சார் ஓகே சொல்லியிருந்தார். அந்த தகவல் எனக்கு வந்துச்சு. அப்போ எனக்கு உண்மையில தெரியாது, அது வரைக்கும் இதுக்கு தான் இவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம சார் பேசிட்டு அவருக்கு மனசுக்கு பட்டா அப்படி
எடுப்போமோ என்ற தகவல் தெரியாது. பிறகு சரி செய்ய அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு சொல்லி பேசினார்கள். அப்போ அடுத்தடுத்து போய் எப்படியோ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். நிச்சயமாக இந்த இடத்திலே அதிபராக வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இந்த இடத்துக்கு வரவில்லை. இந்த நிமிடம் வரைக்கும் அப்படியான ஒரு எண்ணம் இல்லை. காரணம், இந்த பாடசாலையின் கட்டமைப்பு, அதே போல இந்த பாடசாலையின் தேவை, இதெல்லாத்தையும் எண்ணி பார்க்கின்ற போது இருந்த அதிபர் விட்டிருக்கின்ற அந்த பணியை முன்தொடர்ந்து செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவால். அப்ப இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நான் ஆக வேண்டும். இருந்தாலும் கால ஓட்டத்தில் வந்த காலங்களில் நான் 2 முறை சேரட்டு அப்ளிகேஷனை கொடுத்தேன். சார் நான் போகணும், உங்களுக்கு எனக்கு கஷ்டம், போடவாரம் கஷ்டம், பிரச்சனை, பிள்ளைகள் அங்கே இங்கே 2 பக்கம் இங்கேயாவது சேருக்கும் அதே பிரச்சனை தான், என்னை கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லி சார் திருப்பி கேட்டாரு. நானும் அப்படித்தானே கொஞ்சம் நிலுங்கள் என்று சொல்லி 2 முறை எனக்கு அதுக்கு சார் அவ்வளோ தரவில்லை. எப்படியோ சார் போன நேரம் இப்போ இந்த பாடசாலையே எனக்கு பொறுப்பு தர இடத்துக்கு சேரும், பொறுப்பெடுக்கிற இடத்துக்கு நானும் வந்திருக்கின்றோம். பொறுப்பெடுத்து விட்டோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் ஒரு பாடசாலை என்பது ஒரு அதிபரில் மாத்திரம் தங்கி இருப்பதில்லை. கம்பி சார் குறிப்பிட்டது போல அவங்க கேப்டன் என்று இருந்தால் அதுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவரவர்கள் தன் பணியை சரியாக செய்தால் மாத்திரம்தான் அந்த கப்பல் சரியான திசையை நோக்கி முன்னோக்கி செல்லலாம். எனவே இங்கே வந்து தந்திருக்கின்ற இந்த ஒரு சிறிய குழுவாக இருந்தாலும் எல்லா குழுக்களிலும் இருந்து அங்கத்தினர்கள் தான் வந்திருக்கின்றீர்கள். உங்களது பணி மிகப்பெரிய ஒரு பணியாக நான் கடந்த காலத்தில் நான் சேரோடு இரவோடு இரவாக இரவும் பகலும் வேலை செய்த குழுவினரைத்தான் நான் அதிகமாக இங்கே கண்டிருக்கின்றேன். அவர்களில் ஒரு சிலர் தான் இங்கே வந்திருக்கின்றீர்கள். எனவே உங்களது அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்தால் இந்த நிறுவனத்தை சேர் சொன்னது போல மிக அழகாக செலுத்திக் கொண்டு செல்வதிலே எங்களுக்கு தடை ஏதும் இருக்காது, தடங்கல்களும் இருக்காது. என்ன தடை வந்தாலும் தகர்ந்து கொண்டு முன்னே செல்வதற்கு உங்களது சக்தி ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே அதே போலதான் பள்ளி தலைவர்கள் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இங்கே பல நலன் விரும்பிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் மறந்துவிட்டேன், உண்மையில் அவர்களை ஞாபகப்படுத்தி இருக்க வேண்டும். பள்ளி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல பள்ளியும் பாடசாலையும் இணைந்து பயணிக்கின்ற போதுதான் ஒரு ஊருக்குரிய எல்லா செல்வங்களும் வந்து சேரும். 2 பேரும் திசையிலிருந்து பயணிக்க முடியாது. அவர்களும் மிக ஒத்துழைப்போடு இந்த பாடசாலையை நடத்துவதற்கு தங்களது ஒத்துழைப்பை வழங்கினதை நான் கண்டேன். எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களது ஒத்துழைப்பும் உதவியும் ஒத்தாசையும் எங்களுக்கு மிகவும் மிகவும் தேவைப்படும் என்ற அந்த வேண்டுதலோடு இதுவரைக்கும் இந்த பாடசாலை ஒரு பாதையை கடந்து வந்திருக்கின்றது. இனியும் இது கடந்து கொண்டு போக வேண்டும். அதிபர்கள் வருவார்கள், ஆசிரியர்கள் வருவார்கள், செல்வார்கள். ஆனால் இந்த பாடசாலை இருந்து கொண்டே இருக்கும், இந்த கல்வி சமூகம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கான ஒரு நல்ல பயணத்தை செல்வதற்கு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அதிபருக்கான ஒரு பிரியாவிடை வைபவத்தை சேவை நலன் பாராட்டு விழாவினை நாங்கள் ஆசிரியர்கள் சார்பாக கடந்த வாரம் ஏற்பாடு செய்திருந்தோம். கடந்த செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி முடிஞ்சது. 22ஆம் தேதி முந்தின நாள் அதுக்கான இன்விடேஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருந்த இந்த பாடசாலையில் சில ஆசிரியர்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருந்தாங்க, பென்ஷன் எடுத்தவங்க இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் சேர்த்து அந்த விழாவை செய்யணும்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு செஞ்சு இன்விடேஷன் நாங்கள் கொடுத்து முடிந்த அடுத்த நாள் திங்கள் பாடசாலைக்கு வருகின்ற போது இந்த பகுதியிலே கொரோனா தொற்று ஏற்பட்டு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்களோடு சம்பந்தப்பட்ட 2 பிள்ளைகள் இந்த பாடசாலையில் கற்பதனால் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 170-180 பேர் இதுக்குள்ள சேர வேண்டிய ஒரு நிலைமை. அது வரைக்கும் நாங்கள் பெருசாக சீரியஸாக எடுக்கல. எனவே நாங்கள் அடுத்த நாளே திங்கட்கிழமை ஆலோசனை செய்து அதை நாங்கள் கொஞ்சம் பிட் போட்டிருக்கின்றோம். அதுவும் ஒரு நன்மைக்கு தானே நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்று எங்களை சேர் வந்தது போல நாங்கள் அடுத்த வருடத்திலே ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படுகின்ற போது அந்த விழாவினை நிச்சயமாக செய்வோம். அந்த விழாவிற்கு சேர் வந்து பங்களிப்பு செய்து எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என நான் இந்த இடத்திலே அன்போடு வேண்டிக்கொண்டு, இதுவரைக்கும் அவர் செய்த பணிக்காக அவரது குடும்பம் ஒரு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கிறது. அதை நான் மிகவும் அனுபவிக்கின்றேன். இங்கே வந்தால் எப்போ வருவீங்கன்னு தான் அடுத்த கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கும் நேற்றும் கேள்வி லீவ் விட்டாச்சு, எப்போ வாரீங்க, கொஞ்சம் வேலைக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வரோம். இதுதான் இந்த எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. சரி, அதை எல்லாத்தையும் தாண்டி
சனி ஞாயிறுகளில் 14 நாள் வீட்டுக்கு போவேன் சரி நின்று வேலை பார்த்துருக்கிறாரு. இரவுகளில் நான் பார்த்துருக்கிறேன், நீங்கள் 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிறாரு. அப்படியெல்லாம் தியாகங்கள் பண்ணித்தான் இதை வளர்த்திருக்கிறதுக்கு அவர் தன் பணிபுரிந்தார். அதற்கு அவரது குடும்பம் ஒரு பெரிய பங்களிப்பை சென்றிருக்கிறது. அந்த பிள்ளைகள், அந்த மனைவி, அவரது குடும்ப உறுப்பினர்கள் சில வேளை எனக்கு கிடைத்த தகவலின்படி இங்கே வந்தபோதுதான் சிலருடைய தாயின் மரணமும் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருந்து அது எல்லாத்தையும் பார்க்கிறாது. இப்படி பல சிக்கல்களுக்கு மத்தியில் நான் வெளியிலிருந்து வேலை செய்கிற நேரம் நாங்கள் வேலை செய்வோம். எனது தாயின் கூட 25 வயது, இன்னமும் அடிக்கடி எப்போ வரலாம் கேட்பாங்க. இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள தான் வெளியிலிருந்து நாங்கள் வேலை செய்கின்றோம் என்பதனால அந்த பக்கத்திலையும் கட்டாயம் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் யோசிக்கணும், கவனிக்கணும். எங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது, அதையும் விட்டு போட்டு நாங்கள் இங்கே வாரன்ற நேரம் ஒரு சவாலுக்கு அல்லது ஒரு சிக்கலுக்கு, ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் தான் நாங்கள் இங்கே வேலை செய்ய வேண்டியிருக்குது. இதை ஒடுக்குள்ள இருந்து அந்த பிரச்சனைகளுக்கு இல்லை. எனவே அந்த சவால்களையும் நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டுதான் இந்த பாடசாலை நிர்வாக பொறுப்புகளை நான் இப்போதைக்கு ஏற்றிருக்கிறேன். எதிர்காலத்தில் இப்படி நடக்குமோ தெரியாது. இருந்தாலும் என்னால் முடியுமான சகல முயற்சிகளை மேற்கொண்டு இருந்த இடத்திலிருந்து பிசகாமல் மேல் நோக்கி செல்வதற்கு சகல காரியங்களை நான் ஆற்றுவேன் என்பதை உங்கள் முன் கூறிக்கொண்டு, அதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற, அதே போல இதற்கு பின்னால் உங்களுக்கு இருக்கின்ற அந்த அனைத்து தரப்பினரும் அதிகமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, என் பேரில் நம்பிக்கை வைத்து இந்த பாடசாலையை நடத்துவதற்கு தருவதற்கு ஏற்பாடுகளை செய்த முன்னாள் அதிபர் அவர்களுக்கும், இந்த கல்வி சமூகத்துக்கும், அதே போல பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பெரிய ஒரு பொறுப்பினை எடுத்துக்கொண்டு செய்கிறாங்க. நிறைய வேலைகள் செய்கிறாங்க. அவர்கள் OBA, OGA மற்றும் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் பாரிய பொறுப்பில் தங்களது பணிகளை செய்கின்றார்கள். அவர்கள் அனைவர்களுக்கு நன்றி கூறி, சந்தர்ப்பம் வழங்கி வைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك من تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير صدق الله العظيم. இந்த நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற பாடசாலையின் புதிய அதிபர் ஜெசுசர் அவர்களே, பாடசாலையின் பிரதி அதிபர்களே, உதவி அதிபர்களே, அமைத்துவ குழு உறுப்பினர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கமைத்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற மாவனல்லை ஜாகிரா கம்யூனிட்டி, ஜாகிரா சமூகத்தின் மதிப்புக்குரிய சங்கங்கள், அமைப்புகளின் உறுப்பினர்களே, இந்த ஊரின் கௌரவமான சிரேஷ்ட பிரதிகளே, பாடசாலையின் அபிவிருத்தி குழுவின் செயலாளர் உட்பட மதிப்புக்குரிய உறுப்பினர்களே, பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களே, பாடசாலை முகாமைத்துவ குழு உறுப்பினர்களே, பாடசாலையின் முன்னாள் அபிவிருத்தி குழு செயலாளர் ஹாஜ் ஃபர்ஹான் ஹாஜியார் உட்பட முன்னாள் உறுப்பினர்களே, எக்ஸஹரியன் அமைப்பின் அங்கத்தவர்களே, எங்களுக்கு வளமும் புறமும் முன்னும் பின்னுமாக இருந்து செயல்பட்ட CMT, OMT குழுக்களின் பிரதிநிதிகளே, உஸ்மா அமைப்பின் பிரதிநிதிகளே, அன்புக்குரிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்பாராத ஒரு நிகழ்வில், எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்திலே கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்த எல்லாம் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எங்களது திட்டங்களையும், எங்களது சூழ்ச்சிகளையும், எங்களது எண்ணங்களையும் இயக்குகின்ற அந்த வல்லநாயன் நாங்கள் எதிர்பார்க்காத சந்தர்ப்பங்களிலே
எதிர்பார்க்காத நிகழ்வுகளை அவன் நடத்தி காட்டுபவன். அந்த வகையிலே சற்றும் எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அவன் அருள் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சுமார் 5 வருடங்களுக்கு முன்னர் இந்த பாடசாலையின் நிலைமை எனக்கு உணர்த்தப்பட்டு இந்த பாடசாலையை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு அந்தி நேர மாலை பொழுதை இப்போது நான் எனது மனக்கண் முன்னே கொண்டு வருகிறேன். இந்த ஊரைச் சேர்ந்த பிரமுகர்கள், அப்போது பாடசாலை அபிவிருத்தி குழு சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் சிலர் காலடி தேடி வந்து இந்த பாடசாலையின், இந்த ஊரின் தேவையை நான் உணரும்படி எனக்கு உணர்த்தி, கிட்டத்தட்ட சற்றும் எதிர்பார்க்காத, நான் எடுப்பேன் என்று கடவுளும் நினைத்திருக்காத ஒரு முடிவை எடுக்கும்படி அவர்கள் ஊடாக அல்லாஹ் தஆலா எனக்கு அருள் செய்தார். அந்த சந்தர்ப்பத்தை இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன். அல்லாஹ் தஆலா பூமியிலே யாரை கொண்டு எதனை செய்ய வேண்டும் என்பதை நன்கு திட்டமிட்டு தீர்மானித்து வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் இந்த மானுட சமுதாயத்தை புதுப்பிப்பதற்கான சீர்திருத்தவாதிகளை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அல்லாஹ்வுடைய அந்த வேலை தொடரும். அது ஒரு நாட்டுக்கான சீர்திருத்தவாதிகளாகவோ அல்லது ஒரு ஊருக்கானவர்களாகவோ ஒரு நிறுவனத்துக்கானவர்களாகவோ அவர்கள் இருக்கலாம். எனவே தொடர்ந்தும் சீர்திருத்த பணிகளை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்ற சீர்திருத்தவாதிகளை வெவ்வேறு வடிவங்களிலே அல்லாஹ் தஆலா தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த வகையிலே நானும் ஆசைப்பட்டேன், அந்த தொடரில் சீர்திருத்த பணிகளை செய்வதற்கு ஒரு துளி அளவாவது எனக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் நபியுடைய அந்த வாக்குறுதிக்குள் நானும் வரமாட்டேனா என்று நான் ஒரு ஆசை. அந்த ஆசையை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான், ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த பாடசாலையை மையப்படுத்திய இந்த ஊருக்கு சாதாரணமான ஒரு படைப்பான என்னை வைத்து உங்களது ஒத்துழைப்போடு சில காரியங்களை ஆற்ற வேண்டும் என்று அவன் நாடியிருக்கிறான். அந்த நாட்டம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா என்ன நோக்கத்துக்காக என்னை இந்த பாடசாலையை பொறுப்பெடுக்கும் எண்ணத்தை தந்து, பாடசாலை ஒன்றும் செய்யக்கூடாது என்ற விடாப்படியாக இருந்த என்னுடைய மனதை மாற்றி நீ பாடசாலைகளை செய்யவே வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தந்து இங்கு அனுப்பியிருக்கிறார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் என்னை இங்கே அனுப்பினானோ அந்த நோக்கத்தை உங்களது அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உட்பட்ட வகையில் நான் நிறைவு செய்திருக்கிறேனா? கேள்வியா கேட்டேன். ஓம் என்றால் கையை தூக்குங்க, ஓம் என்றால் கையை தூக்குங்க, போதாத சும்மா ரைட். அல்லாஹும் அஷ்ஹத். நீங்கள் அதற்கு சாட்சி என்றால் எல்லாம் அல்லாஹ் மேலிருந்து அதற்கு சாட்சி சொல்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு தந்த கால அவகாசம், உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், சிந்தனை தெளிவு, முதிர்ச்சி, இப்படியான விஷயங்களை இந்த 4.25 வருடமும் எனது சக்திக்கு உட்பட்ட வகையில் இந்த பாடசாலைக்காக, இந்த ஊருக்காக நான் செய்திருக்கிறேன் என்பதை என்னை படைத்தவனை சாட்சியாக வைத்து எனக்கு சொல்லேன். எந்த ஒரு மனிதனும் அதுக்கு சாட்சியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு தூய்மையாக அந்த வேலைகளை உங்களோட ஒத்துழைப்போடு நாங்கள் செஞ்சு முடிச்சுக்கிறோம். எனவே நீங்கள் இன்னும் செய்ய வேண்டியது, அப்படி ஏதாவது நன்மை நடந்திருந்தால், நலவு நடந்திருந்தால் அவனை புகழ்வதோடு இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்தும் இந்த பாடசாலையில் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும், துஆ செய்யும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மோமினுடைய இதயம் அல்லாஹ்வினுடைய 2 விரல்களுக்கு இடையிலே இருக்கிறது, அவன் விரும்பியது போல் அதனை திருப்புகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார். எனவே அதுதான் நாங்க சொல்ற யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திருப்பக்கூடியவன். அவனோட 2 விரல்களுக்கு இடையில எங்களோட உள்ளங்களை வச்சு அவனை ஆட்டி கொண்டிருக்கிறான். எனவே நாங்கள் எங்களிடம் இல்லை. எனவேதான் நாங்கள் கையை வந்த வேண்டிய ஒரே ஒரு இடம் அந்த இடம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு அமானிதத்தை எனக்கு தந்தீர்கள். முன்பின் அறிமுகம் இல்லாத, முன்பின் பரிச்சயம் இல்லாத, கலைத்து பேசி பழகாத ஒருவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஊரின் கருவறை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடசாலையை தூக்கி நீங்கள் கையிலே தந்தீர்கள். உண்மையிலேயே ஆரம்பத்திலே அதனை சுமப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இந்த அமானிதம் 3500 பிள்ளைகளின் அமானிதம். இவர்கள் தான் இந்த ஊரை, இந்த நாட்டை நாளை பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டியவர்கள். இவ்வளவு பெரிய இந்த தொகையுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை வடிவமைப்பதில் எனக்கு இருக்கின்ற சக்தி சம்பந்தமாக எனக்கு சந்தேகம் வந்தது. எனவே அதுக்குரிய உளபலம், மனபலம், சிந்தனை ஆற்றல், செயல் உறுதி, இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தான். அதோடு பக்கபலமாக உங்களையும் தந்தான். நான் இந்த காலடி எடுத்து வைத்த முதல் நாள் முதல் இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நாள் வரை இந்த ஊரிலே நான் இருந்தபோது பிறரால் எனக்கு ஊட்டப்பட்ட சந்தர்ப்பங்களிலே தவிர எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் இதனை ஒரு அந்நியமான ஊராக உணர்ந்தது கிடையாது. ஊரில் இழந்தவற்றையெல்லாம் நான் இங்கே பெற்றுக்கொண்டேன். உறவுகளை இழந்தேன், புதிய உறவுகள் கிடைத்தன. நண்பர்களை இழந்தேன், நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். ஊரிலே செய்து கொண்டிருந்த சமூக சேவைகளை இழந்தேன். எனவே இந்த சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இப்படி இழந்தவைகளை எல்லாம் ஈடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த ஊரிலே எனக்கு தந்தான். அந்த வகையிலே நீங்கள் எல்லாரும் என்னை உங்களது சொந்த சகோதரன் போல ஏற்று எனது நன்மையிலும் தீமையிலும், எனது நோயிலும் ஆரோக்கியத்திலும், எனது சகல விடயங்களிலும் நீங்கள் பங்கேற்றீர்கள். என்னை ஒரு விருந்தினராக வென்றி ஒரு சொந்தமாக நீங்கள் பொறுப்படுத்தி என்னை போஷித்தீர்கள். இதற்காக இந்த ஊர் பிரமுகர்கள் கூடியிருக்கின்ற இந்த சபையிலே நன்றி சொல்வதோடு உங்களுக்காக அல்லாஹ்விடம் நான் மனமுருகி பிரார்த்திக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல இந்த பாடசாலையை இருந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு நாங்கள் அனைவருமாக சேர்ந்து நகர்த்தியிருக்கிறோம். அடுத்து நாமல் செய்ய வேண்டியது என்ன? பழைய பாரம்பரியங்களை பற்றி பேசுவது என்பதை விடுத்து எதிர்காலத்திலே நாங்கள் இந்த பாடசாலையை கொண்டு நிறுத்த வேண்டிய இடம் என்ன என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். நிறைய விஷயங்களை இந்த பாடசாலையில் இடையிலே நான் விட்டு சொல்கிறேன். அவற்றை முழுக்க உங்களது தலையிலே நான் கட்டிவிடுகிறேன். பாடசாலையின் பிரமுகர்கள் சேர்ந்து, ஊரின் பிரமுகர்கள் சேர்ந்து கட்டித்தருவதாக உறுதியளித்த இந்த 3 மாடி கட்டடத்துக்கான அடிக்கல் இன்ஷா அல்லாஹ் நாளையோ நாளை மறுதினமோ அல்லது அடுத்த வாரமோ வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வேலையை மிக சிறப்பாக செய்ய முடியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக 100 விழாவை இந்த பாடசாலை எதிர்பார்த்திருக்கிறது. 100 வருடங்கள் என்பது 10 அறிவு பரம்பரைகள் என்று நாங்கள் சொல்லுவோம். 10 வருடத்துக்கு உலகத்தில் ஒரு அறிவு பரம்பரை தோன்றும். அந்த 10 அறிவு பரம்பரைகளை கண்ட ஒரு பாடசாலை தான் இந்த பாடசாலை. அல்லது இந்த விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களின் பாசையிலே சொல்வதாக இருந்தால், இந்த பாடசாலை 100 வருடங்கள் சூரியனை சுற்றி வந்த பெருமைக்குரிய ஒரு பாடசாலை. 100 வருடம் இது சூரியனை சுற்றி வந்திருக்கிறது. எனவே உண்மையிலும் பெரிய ஒரு சாதனை. அந்த 100ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு
இந்த நூற்றாண்டு விழாவை அடிப்படையாக வைத்து அடுத்த 25 கால் நூற்றாண்டுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். வெறுமனே ஊர்வலம் போவதோடு, கோஷங்கள் எழுப்புவதோடு, கொண்டாடுவதோடு, பேசுவதோடு, பாடுவதோடு நிறுத்திவிடாமல் அடுத்த கால் நூற்றாண்டில் இந்த பாடசாலை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மிக வினைத்திறன் மிக்க திட்டங்களை அந்த நூற்றாண்டை மையப்படுத்தி நீங்கள் செய்ய வேணும். செய்கிற போது ஞாபகம் வந்தால் என்னை கூப்பிடுங்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் நானும் வந்து கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த விஷயம் நாங்கள் விட்டு செல்கின்ற மிக முக்கியமான, மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு விடயம். வெறும் பாடசாலையை மட்டும் நம்பி இருக்காமல் முழு ஊரும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு ஊர் திருவிழா தான் இந்த பாடசாலை நூற்றாண்டு விழா என்பது. எனவே பிரிந்திருக்கின்ற, முரண்பட்டிருக்கின்ற, கருத்து வேறுபாடுபட்டிருக்கின்ற எல்லா தரப்புகளையும் உள்வாங்கி அந்த நூற்றாண்டு விழாவை மிக வெற்றிகரமாக நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது எப்படியோ ஒரு பாடசாலை நிர்வாகத்துக்கு இங்கே பாடசாலை முகாமைத்துவ குழு இருக்கிறது. பாடசாலை முகாமைத்துவ குழு அதிகாரம் தொடர்பாக நிறைய வரைவிலக்கணங்கள் இருக்கின்றன, நிறைய கருத்துக்கள், சிந்தனைகள் இருக்கின்றன. அதில் ஒரு 2 கருத்துக்களை மட்டும் குறிப்பிட்டு முடித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனினால் செய்ய முடியாத காரியங்களை அதிகாரத்தின் மூலம் சாதிக்கிறான் சொன்னார். அல் குர்ஆனினால் செய்ய முடியாமல் போகின்ற காரியங்களை அதிகாரத்தினால் சாதிக்கிறான் என்று சொன்னால், அதிகாரம் என்பது இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு பாடசாலை அதிபர் என்ற வகையிலே, குறிப்பாக ஒரு தேசிய பாடசாலையின் அதிபர் என்ற வகையிலே அவருக்கு இருக்கின்ற பலம் என்னவென்று தெரிந்தால் அது இப்போதே அடைந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் வருவார்கள். கிரீடம் கதை போல அந்த அளவுக்கு மரியாதையும் அதிகாரமும் உள்ள பதவி. ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த அதிகாரங்களை நாங்கள் பாவிக்கவில்லை. சரியாக அந்த அதிகாரங்களை அந்தந்த சந்தர்ப்பங்களில் பாவிப்போமாக இருந்தால் வேறு எதனை கொண்டும் சாதிப்பதை விட அந்த அதிகாரம் மட்டும் போதும் பாடசாலையை கொண்டு செல்வதற்கு. இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. இதைத்தான் அது சொன்னார்கள், அல் குர்ஆனினால் சாதிக்க முடியாதவற்றை அல்லாஹ் அதிகாரத்தை கொண்டு சாதிக்கிறான். 2வது, உங்களுக்கு 20% அதிகாரம் கையிலே கிடைத்தால் மிகுதி 80% நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உலகத்திலே இருந்த மிக பெரிய ஒரு ஆட்சியாளர் சொல்லிட்டு போனார். தான் அதிகாரத்துக்குள்ள மட்டும் இல்லாமல் கிடைக்கிறதையும் எடுத்துக்கொண்டு, கிடைக்காததை புடுங்கி எடுத்து பறிச்சு எடுத்துக்கொண்டு எங்களுக்குள்ள வச்சுக்கொண்டு வேலை செய்கிற ஒரு பக்குவம் ஒரு பாடசாலையை கொண்டு நடத்துறாக்களுக்கு கண்டிப்பாக தேவை. குறுக்கு வழியில் அடையிறது நான் சொல்லல. எங்களுக்கு கிடைத்த அதிகாரத்துக்கு மேலதிகமாக அதிகாரங்கள். அதுக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். அறிவு என்பது அதிகாரம். நாலேஜ் இஸ் ஆத்தாரிட்டி என்று சொல்லுவார்கள். உண்மையிலே ஒரு பாடசாலையின் அதிபராக இருந்தால் இருக்கின்ற அந்த 20% அதிகாரத்துக்கு 80% அடைஞ்சு கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த 80% அதிகாரத்தையும் அவர் நாலேஜை யூஸ் பண்ணி தான் அடைஞ்சு கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த டீச்சர்ஸுக்கும் இந்த பாடசாலையோட சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும் நான் சொல்றேன், படிங்கோ. அத்தாரிட்டியை எங்களோட தங்க தட்டில் கொண்டு தரும் அறிவு. அதிகாரத்தை அறிவு தங்க தட்டிலே கொண்டு தரும். எங்களுக்கு முன்னால் யாரும் நிற்பதற்கு அஞ்சுவார்கள், எங்களை கண்டு பயப்படுவார்கள். ஆனால் அதற்குரிய தயார்நிலைகள் கெப்பாசிட்டியுடனாக இருக்க வேண்டும். எனவே இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு அதிகார பிரயோகம் என்பது தவிர்க்க முடியாதது. இந்த பல்வேறு வகையானவர்களிடமிருந்து பல்வேறு வகையான சவால்கள் வரும். சாதாரணமாக நேற்று உள்வாங்கப்பட்ட 1ஆம் ஆண்டு பிள்ளையிடமிருந்து முதல் இங்கிருக்கின்ற மிகப்பெரிய அரசியலிலே, அதிகாரத்திலே, ஆட்சியிலே, பட்டம் பதவிகளிலே இருக்கின்றவர்களிடம் இருந்தும் சேலஞ்சஸ் வரும். இவற்றை எல்லாம் புறங்கண்டு அந்த பாடசாலையை ஸ்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு அதிகாரம் எங்களுக்கு கட்டாயம் தேவை. சொல்லுவார்கள், ஒரு சமுத்திரத்திலே கப்பலை கொண்டு வைத்தால்
அந்த சமுத்திரம் அந்த கப்பலை ஒன்றுமே செய்துவிட முடியாது. அந்த தண்ணீரை கப்பலுக்குள் அனுப்பும் வரை. கப்பலுக்குள்ள தண்ணி போயிட்டும் கப்பல் மூழ்கி போயிடும். மற்றபடி எவ்வளவு பெரிய சமுத்திரமாக இருந்தாலும் கப்பலுக்குள் தண்ணி போகாத வரைக்கும் அந்த கப்பல் மூழ்க போவது இல்லை. அது மாதிரி இந்த பாடசாலையை ஒரு கப்பலாக நீங்க வச்சுக்கொண்டால், இந்த நீர் என்று சொல்கின்ற வெளியில் இருக்கின்ற புறக்காரணிகள் உள்ளுக்கு வந்து சேருமாக இருந்தால் அந்த கப்பல் தாண்டு போகும். அது சமுத்திரத்திலே இருக்கட்டும். ஆனால் அந்த கப்பல் நிற்பதற்கு சமுத்திரம் தேவை, பாடசாலை இருப்பதற்கு சமூகம் தேவை. சமூகம் பாடசாலை சமூகத்தில் தான் நிற்கணும். ஆனால் சமூகம் என்கின்ற சமுத்திரம் பாடசாலைக்குள்ள வந்து அதனை மூழ்கடிக்கிற நிலைமைக்கு யாரும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை மிக கவனமாக நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனவே எனக்கும் பேசுறதுக்கு டைம் இல்லை, அவகாசம் இல்லை. நிறைய பேசினோம், நிறைய பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு நீங்கள் ஏற்பட்டு தந்தீங்க. என்னத்தை நினைச்சாலும் எனக்கு பேசணும் போல தான் நிற்கிது. ஒரு இடத்த பேசினா அது அங்கே போய் முடியும், இதை பேசினா இங்கே போய், இதை பேசினா இங்கே போய் முடியும். நிறைய பேசணும் உங்களுக்கு ஆசை தான் இந்த முகங்களை பார்க்கக்குள்ள. இருந்தாலும் அதுக்குரிய சந்தர்ப்பம் இது இல்லை என்று கேட்டு இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ எங்கள் டீச்சர்ஸோட பேசி கொண்டிருக்கக்குள்ள இந்த அறிக்கிறாங்க சாட்சிகள். ஒரு வசனம் சொன்னேன், இந்த அறிக்கிறாங்க. நான் ஒரு வசனம் சொன்னேன், அவங்களோடு சேர்த்து இந்த வேறாக்களை மீக்கிறதால நீங்கள் நான் அந்த கருத்தை நின்று சொல்லணும். நான் அந்த வாய்ஸ் கிளிப்பில் கூட நான் அனுப்பினேன். கண்ணுக்கு புலப்படாத தியாகங்கள் மூலம் கட்டி வளர்க்கப்பட்ட பாடசாலை, கண்ணுக்கு புலப்படாத உணர்வுகளுக்கு படாத தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு அபிவிருத்தி கலாச்சாரத்தை நாங்கள் உற்பத்தி செஞ்சு வச்சுக்கிறோம். எத்தனை நேரம் சாப்பாட்டை இழந்தோம், எவ்வளவு தூக்கங்களை இழந்தோம், எத்தனை இரவுகளை பகலோடு நாங்கள் சேர்த்திக்கிறோம் தூங்காமல், எவ்வளவு சேலஞ்சஸ் வெளியிலிருந்து நாங்கள் எதிர்நோக்கிக்கிறோம், விரும்பக்கூடாத இடங்களுக்கு எத்தனை பயணங்களை நாங்கள் செஞ்சுக்கிறோம், கேட்கக்கூடாத எத்தனை கதைகளை நாங்கள் கேட்டிக்கிறோம். இந்த கதைகளை எல்லாம் உங்களுக்கு இங்கே சொல்றதை விட நீங்கள் இங்கே பார்ப்பது உங்களுக்கு தெரிகின்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பாடசாலை தான் பார்க்குறீங்க. ஆனால் இதுக்கு பின்னால நிறைய உழைக்கிறீங்க. ஒரு செழிப்பான மரத்தின் கிளைகள், பூக்கள், காய்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் அழகா இருக்கும். ஆனால் அத்தனையுமே வேர் செய்த தியாகம். மழை இருந்து கொண்டு தேவையை போன்று தண்ணீரையும் பசலையையும் சகலதையும் அந்த மரத்துக்கு அனுப்பி அந்த மரத்தை போஷித்து வளர்த்தது வேர். எனவே நீங்கள் பார்ப்பது விருட்சம் கிளைகளையும் இலைகளையும் பூக்களையும் காய்களையும் பார்ப்பீர்கள். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற வேர்களை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அந்த வேர்கள் தான் இந்த பாடசாலையை அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நகர்த்தி வந்திருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள், முன்னாள் அதிபர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், பிறந்த மக்கள், தியாகிகள், காணி கொடுத்தவர்கள், செலவு செய்தவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு கூட்டமே இந்த பாடசாலையில வளர்ச்சிக்கு பின்னால் வேர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நமது வாட்சி. ஏனென்றால் என்னதான் மறைஞ்சு போனாலும் அந்த துஆவின் மூலம் அவர்களுக்கு அதை போய்த்து கொண்டு சேர்ந்து கொண்டிருக்கும். அவர்களை இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பா 100 வருஷம் நிறைவடைகிற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்காக ஞாபகப்படுத்தி அந்த வேர்களை நீங்க கொஞ்சம் வாசிச்சு பார்க்கணும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இங்கே விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் மீண்டும் கிடைக்கும் போது இந்த பாடசாலைக்கு வந்து இந்த டீச்சர்ஸுக்குள்ளாருக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செஞ்சு கொள்ள வேண்டும் என்று கேட்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ள கஷ்டமான ஒரு கோரிக்கை. ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தால், நான் இங்கே வந்து உட்கார்ந்து எல்லாத்தையுமே பறந்துருவேன். பக்கத்துல பேர் எத்தனை உள்ளார பிறந்தீங்க அதெல்லாம் தெரியாது. அப்படி சுத்தி 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 யாரையோ ஒன்று அப்படி இருக்கு. இந்த ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா எங்க மைண்ட் செட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிடும். மற்ற எல்லாம் மறந்து போயிடும். சேது வேற மாதிரி பிறக்கிறதுக்கு ஒரு இடம், வளர்றதுக்கு ஒரு இடம், படிக்கிறதுக்கு ஒரு இடம், போராடுறதுக்கு ஒரு இடம், சேர்த்து இன்னொரு நாள். அந்த மாதிரிக்கான
ஒரு செட்டப்பை தான் நாங்கள் உருவாக்கி வச்சுக்கிறோம். என்னை கூப்பிட்ட உடனே ஓடி வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. ஆனால் நிச்சயமாக நான் நேற்று சொன்னது போல இரண்டாவது ஊர் என்று சொல்லக்கூடிய முழு தகுதியும் இந்த மாவட்டத்தில் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். சொன்னது போல எல்லாத்தையுமே நான் வைக்கிறேன்னு சொல்றதானே, அந்த அடிப்படையில் இரண்டாவது ஊர். எனவே நான் வேலை செய்ய போகின்ற அந்த ஊர் தவிர இந்த ஊரை எப்போதும் நான் நேசிக்கிறேன். இந்த ஊருக்கு உண்மையை சொல்ல போனால் நான் கடன் பட்டிருக்கிறேன். இந்த ஊருக்கும் எனக்கும் உள்ள உறவு சாதாரணமான ஓடுமுடிய உறவு அல்ல, தொப்பூர் கூடிய உறவு. ஒரு தாயிலிருந்து வெளியே வரும்போது கடைசியாக வெட்டி தெரிகிறது தொப்பு. எனவே எனக்கும் இந்த பாடசாலைக்கும் இடையில உள்ள அந்த உறவு சாதாரண உறவு அல்ல, உங்களோட தொப்பு கொடி உறவு. எனவே லேசில் அதை உடைக்கலாம். இன்ஷால்லா கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் வருவோம், பேசுவோம். நீங்களும் வாங்க, வரும்போது கொஞ்சம் முன்கூட்டி அறிவிச்சுட்டு வாங்க. எங்களுக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன நாங்கள் இருக்கிற இடம் உண்டு, தொழில் செய்ய போற இடம், வேலை செய்ய போற இடம் உண்டு. வேலை செய்ய போற இடத்துல இருந்து பயணம் செய்ய போற இடங்கள் இன்னும் பெருசு. பல இடங்களுக்கும் இப்ப நாங்கள் 2 தடவை வீட்டுக்கு போனே விடுதலையும் இல்லையில கோள்களுக்கு வளமையாக வீட்டு போகிற வீட்டு போக வேண்டிய போல் செக்ரட்டரி கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் உடனே வந்து என்ன சந்தீங்கன்னு சொன்னார். நான் என்ன சார், நான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்கூல்ல பாடம் கொண்டு வந்திருக்கிறேன் சொன்ன மண்டே கட்டாயம் வந்து என்ன சந்தீங்க அப்படின்னு சொன்னார். சந்திச்சார். எனக்கு அங்க ஒரு பொறுப்பு தரப்படும். அந்த பொறுப்பை அவருடைய தலைமையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் முழு மாகாணத்துக்கும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும். எனவே இறுதியாக உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடாது, ஒரு குளத்தில் நீந்திட்டு ஒரு சமுத்திரத்தில் நீந்த போற மாதிரிக்கான ஒரு சிச்சுவேஷன். ஒரு பாடசாலையை செஞ்சுட்டு ஒரு மாகாணத்துக்கு போயிட்டு நின்று மாகாணத்துக்கு வேலை செய்யற, முழு பலாத்துக்கு வேலை செய்யற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வருவோம். அப்படி வரைக்குள்ள எங்களுக்கு அந்த பணிகளை மிக சிறப்பாக நல்ல உள்ள ஆரோக்கியத்தோட, தைரியத்தோட, பிசிக்கல் ஃபிட்னஸோட அந்த விஷயங்களை எங்களுக்கு செஞ்சு கொள்ளக்கூடிய வகையில எங்களுக்கு இந்த நல்ல ஆற்றல் ஆரோக்கியத்தை தரணும்னு நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா துவா செய்யணும். ஒன்றும் இல்லை, அப்படியே யோசிச்சு கொண்டு போற வழியில இடையில நினைச்சா சரி, நினைச்சு ஒரு சின்ன துவா மாஷா அல்லாஹ் அது கிடைக்க வேண்டிய நேரத்துல எங்களுக்கு கிடைக்கும். எனவேதான் நான் அடிக்கடி சொல்றது, நிறைய ஆபத்துகள்ல நிறைய பிரச்சனைகள் வந்து பாதுகாத்தது துவாக்களை தவிர வேறு இல்லை. எனவேதான் இப்படி ஒரு பெரிய ஒரு சமூகத்துக்குள்ள வந்து நின்று வேலை செய்யணும் நாங்கள் விரும்பினோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நான் முடிக்கிறேன். மீண்டும் உங்களது கோரிக்கைகளை பரிசீலனை செஞ்சு இந்த பாடசாலைகள் தொடர்ந்து என்னுடைய உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி இப்படி ஒரு வைபவத்தை ஏற்பாடு, இப்படி ஒரு ரிஸ்கான கட்டத்தில் கூட வைபவத்தை ஏற்பாடு செஞ்சு என்னை கௌரவிக்க வேண்டும் என்று நினைத்தவங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நான் கூலி தர வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் உரிய நமது முன்னாள் அதிபர் ஜவாத் ஆசிரியர் அவர்களே மற்றும் தற்போது பதவியேற்றுள்ள அதிபர் ஜிபி ஆசிரியர் அவர்களே மற்றும் முகாமைத்த குழு அங்கத்தவர்களே மற்றும் பிரமுகர்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இன்று நம் அனைவருக்கும் ஒரு கவலையான தினம்தான். ஒரு சிறந்த ஒரு அதிபரை, சிறந்த ஒரு ஆளுமையை, சிறந்த ஒரு வழிகாட்டியை நமது பாடசாலை இன்று இழந்துள்ளது. எனவே நாம் அனைவரும் மிகவும் சிறந்த முறையில் அறிந்த ஒரு விடயம்தான் எமது முன்னாள் அதிபர் ஜவாத் ஆசிரியர் அவர்கள் கடந்த சுமார் 5 வருடங்களாக எமது பாடசாலைக்கு இரவு பகலாக நேரம் பாராமல் எவ்வாறு உழைத்தார், அதே போன்று எந்தளவு இந்த சமூகத்தை, முழு பாடசாலை சமூகத்தை ஒன்றிணைத்து பல வேலை திட்டங்களை செய்து வந்தார் என்பது. எனவே இன்று அவர் துரதிர்ஷ்டவசமாக எம்மிடமிருந்து விடைபெறுகிறார். எனவே நாங்கள் பாடசாலை சமூகம் சார்பாக, பாடசாலை பழைய மாணவர்கள் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்காலத்திலும் இன்ஷா அல்லாஹ் அவர் எமது பாடசாலைக்கு பல வழிகளில் உதவ வேண்டும், பல வழிகாட்டிகளை வழங்க வேண்டும் என்று மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றது
எனது பழைய மாணவர் சங்க பொதுச் செயலாளர் சகோதரர் பௌசின் உட்பட மற்ற அங்கத்தவர்களுக்கு வேலைப்பளு காரணமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது போனதாக தெரிவித்துக் கொள்ளுமாறு எனக்கு அறிவித்தினார்கள். அத்துடன் ஜவாத் ஆசிரியர் அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கை அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்தில் இந்த பாடசாலை சமூகத்துக்கு எவ்வாறு ஜவாத் ஆசிரியர் உதவி செய்ததோ அதே போன்று இன்று பதவியேற்றுள்ள எமது ஜிப்ரி சார் அவர்களுக்கும் அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று பழைய மாணவர் சார்பாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனவே உங்களுக்கு தெரியும், இங்கு அனைவரும் சொன்னது போன்று எமது முன்னாள் அதிபர் அவர்களை இங்கு வருவதற்கு பல வரையிலும் காரணமாக இருந்த முன்னாள் எஸ்டிசி செயலாளர் அங்கத்தவர்கள் மற்றும் இங்கு சொல்ல மறந்தது சகோதரர் அஸ்கர் உட்பட அன்று இருந்த அமைச்சர் கபீர் ஹாஷிம் அவர்கள். அதே போன்று இன்று அவர் பதவி உயர்வு பெற்று செல்வதற்கு காரணமாக உதவியாக இருந்த எமது சகோதரர் இஸ்மாயில் உட்பட எமது அமைச்சர் கணக்கேரத் அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் பாடசாலை சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு அங்கிருந்து வந்து இவ்வாறான பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் இந்த நிகழ்ச்சி கலந்து எம்மை சிறப்பளித்த ஜவாத் ஆசிரியர் அவர்களுக்கு பாடசாலை மாணவர் சங்கம் சார்பாகவும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை இந்த சூழ்நிலையில் ஏற்பாடு செய்த கௌரவத்துக்குரிய தற்போதைய அதிபர் ஜிப்ரி சார் உட்பட பாடசாலை முகாமைத்துவம் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட மஸ்ஜித் உதா பள்ளி தலைவர் உட்பட நிர்வாக அங்கத்தவர் அனைவருக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக கௌரவமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பாடசாலை பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களுக்கும் எமது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட எப்பவுமே பாடசாலைக்கு பக்கபலமாக இருக்கும் ஓஎன்டி, பிடிசி, எஸ்டிசி, ஓஎன்டி, பிடிசி, சிஎம்டி உட்பட அதன் பிரதிநிதிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எவ்வாறு கடந்த 5 வருடங்களாக முன்னாள் அதிபருக்கு பக்கபலமாக இந்த பாடசாலை உதவி செய்தீர்களோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் நீங்கள் உங்கள் உதவிகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பிறவுங்கள் அனைவருக்கும் பாடசாலை பாளையமான சங்கம் சார்பாகவும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜஸாக்கும் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.